வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, நிஃப்டி ஜூன் ஃபியூச்சரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாங்க. அது இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, பேங்க் நிஃப்டி திரும்பவும் வந்து ஜூன் ஃபியூச்சரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோங்க. இது இல்லாமல் இந்த வீடியோலேயே நம்ம நிறைய பேர் வந்து எம்சிஎக்ஸில் க்ரூட் ஆயில் வந்து நீங்கள் சார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ எம்சிஎக்ஸ் கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6321 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த சார்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து ஜூன் ஃபியூச்சருடைய க்ரூட் ஆயில் சார்ட்டுங்க. அது இல்லாமல் கோல்டும் வந்து நீங்கள் வந்து எம்சிஎக்ஸ் மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. கோல்டுடைய எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் என்ன பார்த்தீங்கன்னா 71,341ங்கிற புள்ளியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த சார்ட்டையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோங்க. ஏன்னா நம்ம கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா XAU USDன்னு ஃபாரெக்ஸ் டாலரில் ட்ரேட் பண்ணுறதே பேசிகிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் க்ரூட் ஆயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா US ஆயிலை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் ஒரு எம்சிஎக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து எதனாச்சும் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டதுனால இதை வந்து பண்ணுறோங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சார்ட்டுக்கு வந்து வேறு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட் அப்படின்னா நீங்கள் பேரே பார்க்க தேவையில்லைங்க. அந்த சார்ட்டில் இந்த விஷயந்தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த 250 வீடியோவாக நான் வந்து சொன்ன விஷயந்தான் நடந்துகிட்டு இருக்குது. அதை திரும்பவும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோங்க. முதல்ல வந்து நம்ம நிஃப்டிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு பெரிய ஷாக்லேருந்து வந்து விடுபட்டுருக்குதுங்க. என்ன ஷாக் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு நான் போட்டிருப்பேங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பல்வேறு தரப்பட்ட எதிர்ப்புகள், எதிர்வினைகள், அந்த மாதிரி மெசேஜெல்லாம் வந்து வருதுங்க. ஆதரவாகவும் நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த கருத்து நீங்கள் சொல்கிறதுக்காக நான் அந்த வீடியோ போடலைங்க. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ஒரு 12,000 ஃபாலோவர்ஸ் இன்றைக்கி தேதியில் இருக்கிறாங்க. இது இன்னும் நிறைய வந்து வளர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நாளை பின்ன இந்த மாதிரி ஒரு முக்கியமான நியூஸ் வந்து எதனாச்சும் வந்து வரப்போகுது அப்படின்னா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணோம், அந்த ரியாக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதில் எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அரசியல் வந்து பேசவே தேவையில்லை. அது வந்து ஒரு சில பேர் அவங்களுடைய வேலை, அது அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வேலை என்னது, இதில் வந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், பொறுமையாக காத்திருந்து எந்த இடத்துல தட்டினோன்னா ப்ராஃபிட் நம்ம பாக்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிறதான் நமக்கு தேவை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போட்ட வீடியோ அது. சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் வீடியோ போடலைங்க. அதனால் நீங்கள் ஃபாலோவர்ஸ் ப்ராஃபிட்டபுளாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவும் நான் வந்து ரசித்து பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர்த்துக்கு அது பயன்படுது அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிஃப்டியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கிங் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும்போது வந்து மார்க்கெட்டை வந்து ரியாக்ட் பண்ணுச்சுங்க. அதோடைய ரியாக்ஷன்னு பார்த்தீங்கன்னா 23,800 900 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட்டு வந்து போயிடுச்சுங்க முதல் நாள். அடுத்த நாள் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும்போது, கொஞ்சம் மாறுபட்ட ரிசல்ட் வரும்போது வந்து காலையிலேயே என்னாச்சு, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட எங்கே போயிட்டான், 21,200, 24,000 எங்கே இருக்குது, 21,000 எங்கே இருக்குது பாருங்கள் நிஃப்டியில். அப்போது கிட்டத்தட்ட 3,000 புள்ளிகள் கிட்ட வந்து சரிஞ்சிட்டான் மார்க்கெட்டு. அப்போ இந்த சரிஞ்ச மார்க்கெட்டு கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகுமா? நியூஸ் வந்து சாயந்தரமாக மார்க்கெட்டை முடியும் போது என்ன மாதிரி நியூஸ் வந்தது, ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்டேபிள் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. அப்போ உடனே உங்களோட திங்கிங் என்னென்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஸ்டேபிளாக வாய்ப்பு இருக்குது. கடைசியாக நீங்கள் அந்த 3 மணிக்கு கூட நீங்கள் வந்து அந்த ட்ரெண்டை வந்து கணிச்சிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ பெரிய வந்து ட்ராப் ஆனதுக்கு சரியான இடம் பை பண்ணுறதுக்கு.
பிகாஸ் என்னென்னா இது நியூஸை பேஸ் பண்ணி நடந்திருக்குது. இந்த இந்த ஃபுல்லாக இந்த மார்க்கெட் வந்து நியூஸை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. 3000 பாயிண்ட் மேலே போயிருக்கு, 3000 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் சென்டிமெண்ட். பயந்துட்டாங்க, பேனிக் செல்லிங். அப்போ அந்த பேனிக் செல்லிங் நடந்து எல்லாரும் பயத்தில் இருக்கும்போது நம்ம ஆப்போசிட்டில் யோசித்து நம்ம கரெக்டாக வந்து ட்ரேட் எடுத்தோம்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். அப்போ மார்க்கெட் 21,200ங்கிற இந்த ரேஞ்சிலிருந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஃபாலுங்க, பெரிய ஃபால். இது வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுது, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருட்டோம். நம்ம என்ன பார்த்துருக்குறோம், மேலே போனால் ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணோம், கீழே வந்தான். மேலே போனால் ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணோம், போகலை, கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான். மேலே கொஞ்சம் இது பண்ணியிருக்கான், ஆனால் வந்து திரும்ப வந்து கீழே தான் வந்திருக்கிறான். மலை இறங்கிட்டானா, மலை இறங்கினானா மலை ஏறுவானா? அதானே கான்செப்ட். நம்ம அதை தானே பேசிகிட்டே இருக்கிறோம். எத்தனை மணிக்கு வந்து மலை இறங்கி முடிச்சிருக்கிறான் பாருங்கள், 12-12:30க்கெலாம் இறங்கி முடிச்சிட்டான். ஒரு நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் வந்துதா, புலிஷ் கேண்டில், இங்கேயே வந்து நீங்கள் உஷாராகிடணும். ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டே வர, 1 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே ஆஃப்டர் லஞ்செலாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிள், ஓகே, திரும்பவும் வந்து தேர் கோயிங் டு கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது அந்த நியூஸை பேஸ் பண்ணி திரும்பவும் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சுதுங்க. அந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸ் லோ அவன் வந்து கட் பண்ணவே இல்லைங்க. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லைங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறது இல்லைங்க, ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கூட 21,270 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், இதுக்கு மேலே இருக்கிற கால் ஆப்ஷன் அடுத்த எக்ஸ்பைரி என்னைக்கு, 13ஆம் தேதி அன்னைக்கு. எப்படி இருந்தாலும் ஜெயிச்ச கவர்மெண்ட் வந்து பதவியெல்லாம் ஏற்று முடித்து அடுத்த வாரத்தில் எக்ஸ்பைரியில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெக்கவரி உண்டு. ஒருவேளை காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாதுங்க. பட் ஆனாலும் ரெக்கவர் ஆகும். ஒரு நாள் ஷாக் அப்படி இப்படி இருக்குமோ ஒழிய அடுத்த நாள் ரெக்கவர் ஆகிடும். அதுதான் வந்து அது மார்க்கெட்டுடைய தன்மை. இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, எதிர்பார்த்தது நடக்கலன்னு ஒரு ஷாக் வந்தது. பட் ஆனால் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிட்டு தான் கீழே வரதா இருந்தாலும் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிட்டு தான் கீழே வரும். ஸோ அதுக்குள்ளார நம்ம எதனா ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, கொரோனா ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வாழ்நாளில் இனிமேல் நம்மளுடைய வாழ்நாளில் அந்த மாதிரி ஃபால்லாம் வந்து பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு அடுத்த தலைமுறை தான் அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பியூட்டிஃபுல்லான இடங்க. இன்வெஸ்டராக இருந்தீங்க, பணம் கையில் இருந்தது, நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான இடம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து சில ஸ்டாக்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க. நீங்கள் அப்படியே ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நியூஸ் இது. நாளைக்கு பட்ஜெட் அறிவிப்பாங்க, பட்ஜெட் அன்றைக்கி இந்த மாதிரி வந்து ஒரு ஷேக் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. அப்போ இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா என்ன பண்ணலாம்னா 21,200 இருக்கும்போது 22,000 கால் ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரீமியம். 22,500 அந்த ரவுண்ட் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. 22,500 கண்டிப்பாக கம்மியாக தான் இருந்திருக்கும், 23,000 கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ இதில் எல்லாமே ட்ரேட் நான் எடுத்தேங்க. இது ஏன்னா ரெக்கவர் ஆகும்னு தெரியும், இதை வந்து அழகாக வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். சும்மா ஃபன்னாக போயிட்டு இருந்தது, என்ன பண்ணாலும் அவன் வந்து மேலே. ஆனால் கீழே வரும்போது வந்து அதை வந்து நம்ம எலெக்ஷனில் என்ன ஆகிட்டே இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்த மொழியே அன்னைக்கு வந்து ட்ரேடெல்லாம் வந்து பெருசாக வந்து இனிஷியேட்டே பண்ணலைங்க. அடுத்த நாள்லேருந்து சொல்கிறேன் நான், ரெக்கவர் ஆகுது ஸ்டேபிள் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுலேருந்து we can ஸ்டார்ட். அந்த நாளுடைய ஈவினிங்லேருந்து 2 மணிலேருந்து சும்மா லைட்டாக அப்படி ஆரம்பித்து பில்டப் பண்ணி அடுத்த நாள்லாம் வந்து நல்லாவே ட்ரேட் பண்ணலாம். இப்போ எங்கே இருக்குது மார்க்கெட்டு, 21,200லேருந்து 23,300. இதிலெல்லாம் வந்து டெக்னிக்கெல்லாம் வேலை செய்யாதுங்க, ஒரு டெக்னிக்கும் கிடையாது. சரியா, அவன் பாட்டுக்கு நியூஸில் வந்து வரும்போது வந்து அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. யார் வேணால் என்ன வேணால் கிளைம் பண்ணிட்டோம்.
நான் ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்கிறேன், பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். நியூஸ்லலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவள் என்ன பண்ணுறானே தெரியாது. பேனிக் பேனிக் பேனிக், பதட்டம். ஆனால் இப்போ ஸ்டேபிள் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பதவி ஏற்கிறாங்க பார்த்தீங்களா, சண்டே அன்னைக்கு. மண்டே நாளை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இன்னும் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன். அப்போது இது கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் இது ப்ரீவியஸ் ஹைக்கு போய் ரிஜெக்ட் ஆகுதா, இல்லை என்ன மாதிரி பேட்டர்ன் வருது அப்படிங்கலாம் அப்புறம் தான் பார்க்க முடியும். இப்போலாம் இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, புல்லிஷ், அவ்வளோதான். 21,200லேருந்து 23,000 2000 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. சும்மாலாம் கிடையாதுங்க. பேங்க் நிஃப்டிலாம் 280 ரூபா அந்த மாதிரி வாங்கினதெல்லாம் கிட்டத்தட்ட 1400 வரைக்கும் போச்சுங்க. 1400 போச்சு. சும்மா வாங்கினா அது பாடு போயிட்டே இருக்கு மேலே. நிறைய பேர் வந்து பணம் பண்ணியிருந்திருப்பாங்க, பயம் இல்லாதவங்க சொல்கிறேன். கரெக்டாக ட்ரேட் பண்ணுறவங்க, மார்க்கெட்டை ரசித்து அனுபவித்து அதை வந்து பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை வந்து ஈஸியாக வந்து பணம் பண்ணுறதுக்குடைய இடம். ஆனால் 30 லட்சம் கோடி இழந்துட்டாங்கிறாங்க. எப்படின்னு எனக்கு தெரியலங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இந்த கால் ஆப்ஷன் வந்து பாருங்கள், 23,000 கால் ஆப்ஷனுங்க. 23,000 கால் ஆப்ஷன் வந்து எங்கே வரைக்கும் வந்திருக்குதுன்னு பாருங்கள். 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் வந்துருக்குது. 35 ரூபா. இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது? 400 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 23,000. இதை வச்சுருந்துருக்கலாம், மேலே வரைக்கும் டார்கெட்டை செட் பண்ணி வச்சுருந்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம். என்ன சொல்கிறேன் நான்? ஆனால் இது ஓகே. இந்த நிஃப்டி வந்துட்டு 23,200 இப்போ எங்கே இருக்குது? 23,300 இருக்குது. 23,200 கால் ஆப்ஷன் பாருங்கள். கரெக்டாக ஒரு 86 ஒரு என்ட்ரி ஒன்று எடுத்து இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குறோம். நிறைய ப்ராஃபிட் பண்ண எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி, ஒன்று இருக்கட்டும், எவ்வளோ தூரம் போகுதோ போகட்டும், பார்த்துக்கலாம். மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் கூட ஹோல்ட் பண்ணுவோம். எக்ஸ்பைரி வரைக்கும் கூட ஹோல்ட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹோல்டிங் இட். சும்மா குவான்டிட்டி வேணாம், எவ்வளோ ப்ராஃபிட்டில் இப்படி இப்போ இருக்குன்னு வேணாம். பட் ஆனால் ஸ்டில் 86 எடுத்தது 266 முடிஞ்சிருக்குதுங்க. நேற்றுக்கு ட்ரேடிங் வந்து 266 முடிஞ்சிருக்கு. இது 67ன்னு காமிச்சிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சும்மா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய ஆனால் எடுத்தது எல்லாத்தையும் வந்து பேங்க் நிஃப்டியில் எல்லாத்துலேயும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. நிறைய க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லாமே கால் ஆப்ஷன் தான். புட் ஆப்ஷன் இந்த செல் ஆகும்போதெல்லாம் இது தொடவே இல்லை. இதெல்லாம் ஃபயர் மாதிரி ட்ரேட் ஆகிற இடத்துலாம் நம்ம தொடவே கூடாது. ஸ்டேபிள் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டா போகுது, அதுக்கப்புறம் பண்ணால் போகுது, அவசரமே கிடையாது. இல்லை இன்னும் கூட ஸ்டேபிள் ஆகலையா மார்க்கெட்டு, வேண்டே வேணாம், அடுத்த வாரம் ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் எப்போவுமே ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். இதில் கூட பாருங்கள், மேலேருந்து கீழே வந்து புல் பேக்கு, கீழே வந்து புல் பேக்கு, கீழே வந்து லைட்டாக புல் பேக்கு, கீழே வந்து இது ட்ரெண்டாகி கீழே வந்துக்கிட்டு இருந்தானா ஒரே அடியாக மேலே போயிட்டான் பாருங்க. அப்புறம் என்ன பண்ணான், ஒரே அடியாக கீழே வந்துட்டான். அப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கான், ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கான் பாருங்கள். நம்ம சப்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து 86லேயே என்ட்ரி ஆகிட்டு விட்டாச்சு. இப்போது 266 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோதாங்க. இந்த நியூஸ் எல்லாம் வந்து இப்படி தாங்க ட்ரேட் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துட்டிங்கனாலும் அங்கேயும் அதே தாங்க நடந்தது. நிஃப்டிலாம் ரொம்ப காமாக ட்ரேட் ஆகிற இடங்க. பேங்க் நிஃப்டிலாம் அப்படியே சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகும். 100 ரூபாலேருந்து 2000 ரூபாய்க்கு போவோம் ஆப்ஷன்ஸு. 4000 ரூபாய்க்கு போச்சு ஆப்ஷன்ஸ் வந்து, 4000 ரூபாய்க்கு போச்சு. சும்மா ஒரு 300-400 ட்ரேட் ஆனது 4000க்கு போச்சு. ஆனால் நம்ம அவ்வளோ நேரம் வந்து நம்ம அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஹோல்டு பண்ணல. இப்போ கிட்டத்தட்ட பாதியிலேயே கொடுத்துட்டோம். அதுவே பெரிய அமௌண்ட்டு. அப்படி போதும் பாக்கெட்டுக்கு எப்போவுமே பணம் வரணுங்க. ட்ரேடிங்கில் வந்துட்டு அந்த கண்ணில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அங்கே நம்பர் க்ரீனில் வருது பார்த்தீங்களா, பிரயோஜனமே இல்லை. அடுத்த கேண்டில் வந்ததுன்னா அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவான். ஓரளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக வந்து எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். இன்னும் போகும் வேணாம், போனால் போயிட்டு போகிறாங்க,
வேணாம், எனக்கு இது போதும், ஐ எம் ஹாப்பி வித் திஸ். அந்த மாதிரியும் வந்து அந்த மனநிலைக்கும் நீங்கள் வந்து வந்துடுங்க. அதுக்காக பயந்துக்கிட்டு 86 எடுத்துகிட்டு 90 வந்து கொடுக்கக்கூடாது. அதுவும் இருக்குது. 86 எடுத்துகிட்டு மேலே போகிறான், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்ட், நோ, மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன, இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கிறதுனால we are holding it. இல்லைனா நான் பொதுவாக என்ன சொல்லுவேன், அன்றைக்கி எடுத்தால் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன், தேவையில்லை, ப்ரீமியம் கம்மியாகுது, அதாவது இதாகுதுன்னு நான் வந்து சொல்லிட்டு கிடப்பாங்க. அன்னன்னைக்கு சப்போர்ட் எடுக்கிறீங்களா, அன்னன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அன்னன்னைக்கு ப்ராஃபிட். ஆனால் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ட்ரேடு கிடையாதுங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் இன் ஏ வைல்டு வர்ற ட்ரேடு. அதனால் இந்த ட்ரேட்லாம் இப்படி தான் வந்து பண்ணி ஆகணும். அப்போ பேங்க் நிஃப்டியில் மட்டும் என்ன ஆச்சு, பேங்க் நிஃப்டி எங்கே போயிருந்தது, 51,500 வரைக்கும் போயிருந்ததுங்க அந்த எக்ஸிட் போல். அப்போ நம்ம 47,000 47,000 இங்கேருந்தே சொல்கிறோம், 50,000 போயிடும், 50,000 போயிடும், 50,000 போயிடும். 51,500க்கு போயிட்டு எங்கே வந்தான், 46,000க்கு வந்துட்டான். 5,500 பாயிண்ட் கீழே விழுந்தான். நம்பவே முடியாது. இதெல்லாம் வந்து கொரோனா அப்போ இதை விட அதிகமாக விழுந்தான். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நியூஸுக்காக இவ்வளோ பெரிய வந்து கேண்டில் வந்து வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 5,500 பாயிண்ட்டை விழுந்ததுக்கு அப்புறமா இவனும் வந்து அதே மாதிரி தான் வந்திருப்பான். மேலே போனால் கீழே வந்தால் புல் பேக் மேலே போயிருக்க மாட்டான். இங்கே வந்துட்டு புல் பேக்கு மேலே, புல் பேக் இந்த கேண்டில் இருக்கு பாருங்கள், இந்த கேண்டில் அடுத்த தடவை கீழே வரும்போது வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட் மாதிரி பக்கத்தில் வந்து இங்கேருந்து ரெக்கவரி ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோ, ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணியிருக்க மாட்டான். அடுத்த நாள் ஓப்பன் வேணால் இந்த மாதிரி ஆனால், பட் ஆனால் க்ளோஸ் வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டான். அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தான் போனான். இது வரைக்கும் மேலே தான் போயிட்டு இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேஷன் பண்ணியிருக்கானே, எதுக்கு பண்ணியிருக்கிறான், மண்டே ஓப்பன் மேலே போகிறதுக்கு. நடக்கலாம். இதை பார்த்து 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 எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம் நம்ம. இப்போது இந்த இடத்துல வந்து அதே மாதிரி, இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பேசுகிறோம், மேலே பிரேக் ஆகி போவான்ட்டு, இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குதுங்களா. அடுத்த நாள் ஓப்பன் எங்கே ஆகிருக்குது, இங்கே ஓப்பன் ஆகி கீழே போகிற மாதிரி எல்லாத்தையும் பயமுறுத்தி எல்லாத்தோட ஸ்டாப் லாஸையும் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணா, மேலே போயிட்டான். அதே மாதிரி கூட நடக்கலாம். கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிட்டு திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எங்கே போகுது அப்படிங்கிற பிரச்சனை இல்லை, எங்கே க்ளோஸ் வச்சதுன்னு தான் பிரச்சனை. அப்போது நிஃப்டியை விட நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5,500 பாயிண்ட் விழுந்துதா, ஆட ஒரு 3,000 பாயிண்ட் ரெக்கவர் ஆகட்டுமே. கவர்மெண்ட் இவங்க ஃபார்ம் பண்ணாங்கன்னா 5,000 ரெக்கவர் ஆகட்டும், ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு 3,000 ரெக்கவர் ஆகட்டும். நமக்கு ப்ராஃபிட் பண்ணுறதாங்க நம்மளுடைய தலையாய கடமை. சுயநலமாக இருக்கணும். யாரோ எப்படியோ பண்ணிட்டு போகிறாங்க, வி நீட் ப்ராஃபிட்ஸ். எப்படி அந்த ப்ராஃபிட் வந்து பண்ணுறது, முன்னாடியே ட்ரேடு எடுத்து வச்சு நியூஸில் வந்து அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ண வேணாம். ஒருவேளை நினச்ச மாதிரியே நடந்ததுன்னா என்ன ஆயிருக்கும், மார்க்கெட்டு இன்னும் மேலே போயிருந்துருக்கோம். எங்கே போயிருக்கோம், சரி ஓகே 54,000க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மேலே போகவே மாட்டான், கண்டிப்பாக கரெக்ஷன் வருவான். அப்போ நம்ம புட் ஆப்ஷனில் போய் தான் ட்ரேட் பண்ணணும். நினச்ச மாதிரி நடக்கலன்னொன்னே இதெல்லாம் வந்து அல்வா மாதிரி வந்து இந்த ட்ரேடு, அதெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டம். புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இது பண்ண, இது வந்து அல்வா மாதிரி ட்ரேடு. ஏன்னா நினச்சது நடக்கலை, பட் ஆனால் ஓரளவுக்கு நடந்துருச்சு, அவனும் ரெக்கவர் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன். என்ன கால் ஆப்ஷனு, 48,000 கால் ஆப்ஷனுங்க. நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிங்க. எங்கே போயிடுச்சு, 46,150க்கு போயிடுச்சு. 2,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மேலே 48,000 அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இது எங்கே வந்தது, 250க்கு வந்தது. 250லேருந்து இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 2,000ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏதாச்சும் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணியிருக்கானா, அங்கே மேலே போனதுலேருந்து அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். சரி ஓகே, இது வந்து 49,000 கால் ஆப்ஷன் எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான், 110 ரூபா வரைக்கும் வந்திருக்கிறான். இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், 1000 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போது 50,000 கால் ஆப்ஷன், 50,000 46,000க்கு வந்து அந்த இப்போ வந்துட்டு ஃபியூச்சர் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது 50,000 கால் ஆப்ஷன் வந்து எங்கே போயிடுச்சு, 45 ரூபாய்க்கு போயிடுச்சு. 45 ரூபாலேருந்து இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 415 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படின்னாங்க, 45 ரூபா ஓகே மந்தா வருது போனால் போதும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்சம் காசு ஏதோ ஒரு 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 10,000 வந்தால் வருது போனால் போகுது அப்படின்னு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில்னா நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி விட்றலாம். பட் ஆனால் நீங்கள் அதை இழக்க தயாராக இருக்கணும். தயாராக இருந்தீங்கன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இங்கே நிஃப்டியில் வந்துட்டு நம்ம இந்த 23,200 கால் ஆப்ஷன் எடுக்கும்போது நம்ம எடுத்ததுக்கப்புறமா எத்தனை தடவை பாருங்கள் கீழே வந்துருக்குறான் பாருங்கள். லாஸில் வந்தான், அப்புறம் ப்ராஃபிட்டு போனான், அப்புறம் லாஸில் வந்தான், ப்ராஃபிட்டில் போனான், அப்புறம் போயிட்டான். ஒருவேளை நீங்கள் 10,000 நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்தது அப்படின்னா ஐயோ போச்சே 5,000 அப்பா 5,000னா தப்பிக்கிட்டோம், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 10,000 என் காசு கிடையாது, நான் போட்டுட்டேன், வர்ற அன்றைக்கி நான் வந்துட்டு அந்த எக்ஸ்பைரிக்கு முன்னாடி வந்துடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கம்முன்னு விட்டுறணும். அப்புறம்லாம் பார்க்கவே கூடாது. அதெல்லாம் இந்த நியூஸை இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். இதில் டெக்னிக்கல்ஸ் வேலை செய்யாது. அது எவ்வளோ பெரிய டெக்னிக்கல் மேதையாக இருந்தாலும் இதில் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போகிறான், அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ தூரம் போவான், என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம மார்க்கெட் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது என்னைக்கு ரிசல்ட் வந்தது பார்த்தீங்களா, இதை சொல்கிறேன். இதிலலாம் நோ டெக்னிக்கல்ஸ். சரிங்களா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. நம்ம என்ன சொன்னோம், க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். MCXல க்ரூட் ஆயில். ஸோ க்ரூடில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, சும்மா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து ப்ரைஸு ஒரு தடவை 2 தடவை 3 தடவை யூஎஸ் ஆயிலில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குதோ அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதில் எந்த வேரியேஷனும் கிடையாதுங்க. ஒரு பெரிய ட்ராப் ஆச்சு, இந்த இடத்துல என்ட்ரி அட் எக்ஸிட்டு இங்கேருந்து மேலே போயிட்டு இருக்குது. மலை ஏறினானா மலை இறங்குவான், மலை இறங்கினானா மலை ஏறுவான். ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம இதை 1 ஹவரில் போய் பார்ப்போங்களா? 1 ஹவரில் க்ரூட் ஆயில் ஜூன் ஃபியூச்சருங்க இது. 1 ஹவர் க்ரூட் ஆயில் ஜூன் ஃபியூச்சரில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ப்ரைஸ் கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், கீழே புல்பேக் கீழே இருக்கும்போது மேலே புல்பேக் போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போக மாட்டான். கீழே ஒரு லோ வச்சுட்டு மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போக மாட்டான். கீழே ஒரு லோ வச்சுட்டு திரும்ப மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை. கீழே லோ வச்சுட்டு மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டான். பட் ஆனால் கட் பண்ணி க்ளோஸ் வைக்கல. திரும்பவும் கீழே ஒரு புது லோ வச்சுட்டு இங்கேருந்தே எல்லாம் போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா நல்ல புல்லிஷாக மேலே போகிறான், ஏமாற்றுவான். இன்னும் ஒரு புது லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போனான். மேலே ஒரே அடியாக மேலே போயிட்டான்னா திரும்பவும் மேலேருந்து கீழே வரும்போது எப்படி வந்திருக்கிறான் பாருங்கள். சேம் டெக்னாலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். மேலே போயிட்டு கீழே மேலே போக முடியல, கீழே வந்தால் மேலே போக முடியல, கட் பண்ணிட்டான். திரும்பவும் இதுதான் ஹை, புல்பேக் வரும்போது இந்த ஹைக்கு போக முடியாமல் கீழே அப்படியே இங்கேயே இருந்து புதுசாக ஒரு லோ வச்சுட்டு மேலே வரும்போது இந்த ஹைக்கு போக முடியல. புதுசாக ஒரு லோ வச்சுட்டு மேலே போயிட்டான். என்னென்னா ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோவுக்கு கீழே போய் லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால் ஒரே முட்டா மேலே போயிட்டான். அப்புறம் ஹை எங்கே போயிட்டான், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இந்த லெவலுக்கு அந்த லெவல்லே, அதாவது அது கொஞ்சம் மேலே விக்கு மட்டும் போயிருக்குதுங்க. கீழே பாடி க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ நம்ம க்ளோஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. க்ளோஸ் எங்கே வைக்கிறாங்கிறது தான் பிரச்சனையே. விக்கு எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது பிரச்சனை இல்லை. அப்போ அங்கேருந்து கீழே என்ன பண்ணால் ப்ரீவியஸ் ஹையை மறுபடியும் கட் பண்ணாமல் இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகியிருந்திருக்கும். கண்டிப்பாக மேலே போகிறானோ அப்படின்னு இருந்திருக்கும். அப்படி இப்படி மேலே போனோன்னா கூட திரும்ப புல்பேக் வருவான் பார்த்தீங்களா, அந்த புல்பேக்கில் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். கீழே புதுசாக லோ வச்சுக்கிட்டே வரான் பாருங்கள். புதுசாக எங்கே வர்றான், ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோக்கே அதுக்கு கீழே ஒரு சின்ன இப்போ கீழே வரைக்கும் போயிட்டு இந்த லெவல்லேருந்து போகணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் ஏன் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுது, ஏன் ப்ரீவியஸாக இங்கே சப்போர்ட்டை எடுத்திருக்கு, அதை விட கொஞ்சம் கீழே மேலே போயிருக்கு. ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட்லேயே மேலே போகாமல் கொஞ்சம் கீழே மேலே போயிருக்கு. ஸோ இதை நம்ம எங்கே பார்த்துருக்குறோம், பேங்க் நிஃப்டியில் பார்த்துருக்குறோம், நிஃப்டியில் பார்த்துருக்குறோம்.
ஸோ ரிலேட் பண்ண கற்றுக்குங்க எப்போவுமே. லாஸ்ட் டைம் வந்து எப்படி போனால் இப்படி அழகாக மேலே கீழே, இப்போ இங்கேயே மேலே கீழே புல் பேக்கு அது இதுன்னு போயிருக்கான். இங்கேயும் வந்து சின்ன புல் பேக் வந்திருக்குது, ஆனால் இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாத புல் பேக். ஒரே அழுத்திட்டான் மேலே. இப்போ இதை பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன தோணும், ஓஹோ இவன் வந்து இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிடுவான், இப்போ போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரீவியஸ் ஆகிக்கும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போனான். ஆனால் என்ன பண்ணான், அங்கேருந்து மொத்தமாக கீழே போயிட்டான். இதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே வந்தால் இந்த இடத்துல ஆப்போசிட் கலர் கேண்டில் குரூப்பில் டூப்பு கேண்டில், அங்கேருந்து வந்து கீழே வந்தது. இந்த இடத்துல ரிவர்சல் கேண்டில் குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, ரிவர்சல் கேண்டில். அதை ஃபாலோடு போய் ஒரு பெரிய வால்யூம் புல்லிஷ் வால்யூம் கேண்டில். அதுக்கு அடுத்து இந்த கேண்டில் வந்தது பார்த்தீங்களா, இது நம்ம பேசியிருக்கிறோம் பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் 1-2 வீடியோஸில் வந்து பேசியிருக்கோம். ஐசிடி கான்செப்ட்டு 1 2 3 மூணாவது கேண்டலுடைய பாட்டமில் ஒரு லைன், ஒன்றாவது கேண்டலுடைய டாப்பில் ஒரு லைன், இந்த நடுவில் ரெண்டாவது கேண்டலில் வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், அந்த கேப்பில் வந்துட்டு அங்கே இருக்கிற லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஸோ அந்த மாதிரி போகும்போது அப்படியே வந்து மேலே வரைக்கும் போயிட்டான். அப்போ மேலே இருந்து வந்து கீழே வரும்போது எப்படி வந்து வந்திருக்கிறான் பாருங்கள். மேலேருந்து கீழே வரும்போது நம்ம என்ன நினைப்போம், இங்கே கொஞ்சம் கீழே வந்திருக்கிறான், இங்கே கொஞ்சம் கீழே வந்திருக்கிறான், இங்கேயும் கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போயிடுவானோ. நடக்கவே நடக்காது. இந்த பேட்டர்னுக்குள்ளார எப்போவுமே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தானா. இந்த பேட்டர்னை லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். கீழே வந்து மேலே, கீழே வந்து மேலே, கீழே வந்து மேலே, ஒன்று மேலே பிரேக் ஆனால் நான் மேலேயே போயிடுவான். அங்கேருந்து மட்டும் கீழே வந்துட்டான், கீழே நல்லா போயிடுவான். இந்த பேட்டர்ன் அப்படி தான் வேலை செய்யுது, நிறைய இடத்துல பார்த்துட்டேன் நான். அப்போ 1 ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குது, 5 மினிட்ஸ்லாம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். அப்போ நம்ம 5 மினிட்ஸில் போய் பார்க்கலாமா எப்படி இருக்குது அப்படின்னு, அந்த இடம் மட்டும் சொல்கிறேன். ஒருவேளை மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிருந்துருக்கலாம், பெரிய கேண்டலாக இருக்குது, ஸோ எப்படி வந்து இது இவ்வளோ பெரிய லாஸை வந்து நம்ம வந்து தாங்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் 5 மினிட்ஸில் அன்றைக்கி என்ன நடந்திருக்குது பாருங்கள். ப்ரைஸு எங்கேருந்து விழுறான், மேலேருந்து விழுந்துகிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே இல்லை, அடுத்த நாள் ஓப்பன் ஆகிருக்கிறான், திரும்ப வந்திருக்கிறான். ப்ரீவியஸ் ஹையை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை கட் பண்ணோம், என்ன பண்ணியிருக்கான், இங்கேயே கன்சல்டேட் பண்ணிட்டான். கீழே வந்தால் லோவை கட் பண்ணல, திரும்பவும் மேலே போக ட்ரை பண்ணுறான். அப்போது இதுக்கு மேலே போனால் தான் போவான், இல்லைனா போக மாட்டான். அப்போ என்ன பண்ணுறான், அங்கேருந்து வந்து பொறுமையாக வந்து விழுந்துருக்கிறான். ப்ரீவியஸ் லோ இதாங்க, இதுதான் கேண்டில் க்ளோஸ். பாடி கீழே க்ளோஸ் வச்சானா எக்ஸிட். இல்லைங்க இது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, நான் இன்னும் ஒரு கேண்டில் மட்டும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே ரைட்டு, இன்னும் ஒரு கேண்டில் மட்டும் வெயிட் பண்ணுறீங்க, அந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் பண்ணுச்சு, எக்ஸிட். அவ்வளோதான், இதுக்கு மேலாம் தாங்காது. இதுக்கு மேலே ரிவர்ஸ் ஆனானா பார்ப்போம். ரிவர்ஸ் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அப்புறம் திரும்ப வந்து கீழே வந்தான் அப்படின்னா இந்த லெவலுக்கே வரும்போது நம்ம பையை ட்ரை பண்ணலாம். இல்லைனா கிடையவே கிடையாது. இதில் எங்கே ரிவர்சல் வந்திருக்கு, ஒரு ரிவர்சல் இல்லை, எல்லாமே பேரிஷ் கேண்டில், டோட்டல் பேரிஷ்னஸ். ஹை கீழே வந்துட்டு மேலே புல் பேக் வரும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு வரல, கீழே வந்து புல் பேக்கு ப்ரீவியஸ் ஹைக்கு வரும். ஸோ நான் இந்த சொல்கிற இந்த மெத்தடில் எங்கேயாச்சும் வேரியேஷன் இருக்கா, எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் அதான் சொல்கிறேன், எப்போவுமே சேலஞ்ச் பண்ணுவேன்னா, எந்த உலகத்தில் எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ட்ரேட் பண்ணும்போது வந்து இந்த விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இதை நீங்கள் வந்து கவனிக்கணும். கவனிச்சிங்கன்னா அவ்வளோதான், பிடிச்சிருவீங்க. இதை கவனிக்காமல் இது கொஞ்சம் பார்க்குறீங்களா, புரியலையா, சசி என்னப்பா ஏதோ சொல்கிறாப்புல, சொல்லும்போது நல்லா இருக்குது, புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் ட்ரேடுன்னு வரும்போது நமக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. we look for some best indicators, some easy indicators, top 10 indicators. அது மூலமாக நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம், சான்ஸே இல்லை. கொஞ்சம் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம், 100% ஜெயிக்கலாம். இதில் கூட நீங்கள் பாருங்கள், இந்த லோவை கட் பண்ணியிருக்க மாட்டான், மேலே போய் கீழே வரும்போது இந்த லோக்கு வந்திருக்க மாட்டான், மேலே போய் கீழே வரும்போது இந்த லோக்கு வருமா. நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புல்லிஷ் மேலே போகிறான்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான், மேலே போயிட்டு இருக்கான், ஸோ ஹி மைட் கோ அப் அப்படின்னு நம்ம ஒரு டிசைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது மேலே போதா, இல்லை இங்கேருந்து வந்து திரும்ப கீழே வர வாய்ப்பு இருக்குது, பை பண்ண மாட்டோம். இங்கே பை பண்ண மாட்டோம். இங்கே பிரேக் ஆகி போயிடுச்சு, பை 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 பை. என்ன பண்ணுறான், கீழே வந்துட்டான்.
உங்களால் இந்த லாஸை தாங்க முடியாது. இங்கே வரைக்கும் வரானா, அடுத்த கேண்டில் இப்படி வந்தோன்னே ஐயோ இது கீழே போயிடுவோம் போலவே, க்ளோஸ் பண்ணு. இங்கே பை பண்ணிவிட்டு அதோடைய லாஸை இங்கே புக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இங்கே புக் பண்ணோன்னா சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்க, திரும்பவும் இங்கே செல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல செல் பண்ண உடனே அவன் திரும்ப வந்து ஐயோ மேலே போகிறானே, பை பண்ணணும், பேசாமல் பை வச்சதுன்னா இன்னத்துக்கு வந்து நம்ம பிரேக் எவ்வளோனாச்சும் க்ளோஸ் பண்ணிடலாம். செல்லு வேறு போகிறானே இதுக்கு மேலே கொஞ்சம் ஐயோ இதுக்கு மேலே தாங்காது, அவ்வளோதான். இந்த இடத்துல எக்ஸிட். நீங்கள் எக்ஸிட் இந்த ட்ரேடை நீங்கள் இந்த இடத்துல வந்து லாஸை புக் பண்ண உடனே அவன் கீழே வருவான். இதுக்கு என்ன பண்ணணும்? வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட். எங்கே என்னுடைய டிஸ்கவுண்ட், எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தானா ஒரு ஆர்வம் இருக்கும், வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் மேலே போகிறானா, லெட் இம் கோ, போடா பார்த்துக்கிறேன்டா. திரும்பவும் கீழே வர்றானா, கீழே வரும்போது ஏதோ ஒரு இடத்துல பை பண்ணுங்க. உங்களோட எக்ஸிட் எங்கே? இங்கே. இதுக்கு கீழே போச்சுன்னா தாங்காது. இங்கே போய் நீங்கள் பை பண்ணுறத இங்கே பண்ணி பாருங்கள், அப்படியே மாற்றி பாருங்கள். டிஸ்கவுண்ட் மேலே போனானா, என்னப்பா 500 ரூபாய்க்கு விற்கிறியா, நீ ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தனா ஏதாவது வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். கீழே வந்தானா 60% தரேன் சார் அப்படின்னு. ஓகே சூப்பர், வாங்கிடலாம். எக்ஸிட் எங்கே? இங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் வந்து மேலே போய் கீழே வரோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் எக்ஸிட்லேயே நம்ம வாங்குகிறோம். அதுதான் என்ட்ரி ஏட் எக்ஸிட். எக்ஸிட்லேயே வாங்குகிறோம். ஒருவேளை கீழே போய் க்ளோஸ் வச்சோன்னா உடனே எக்ஸிட் பண்ணிடலாம். எக்ஸிட்லேயே வாங்குகிறோம். அப்போ என்ன பண்ணுறான், திரும்ப வந்து மேலே போய்ட்டு கீழே வரும்போது வந்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இது நீங்கள் என்ன பண்ணுறான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வந்து புரியா மட்டும் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். உங்களை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. மேலே போயிட்டு கீழே கட் பண்ணல, லோவை மேலே கட் பண்ணல, மேலே வரைக்கும் மலை ஏறிட்டானா மலை ஏறிட்டான். தொடர்ந்து நடக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், 1 ஹவரை போய் ஒரு தடவைக்கு இப்போ, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை 1 ஹவரை செக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ட்ரெண்டு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, கோல்டில் வேறு மாதிரி நடக்குதா சார்? எதோ நிஃப்டியில் அதே தான் நடக்குது, பேங்க் நிஃப்டியில் அதே தான் நடக்குது, க்ரூட் ஆயிலையும் அதே தான் நடக்குது, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லேயும் அதே தான் நடக்குது, நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லேயும் அதே தான் நடக்குது. இப்போது வந்து நீங்கள் கோல்டு சொல்லுங்கள் பார்ப்போம். பார்த்துருவோமா? கோல்டில் சும்மாவே இதை பாருங்கள், 4 ஹவர் சார்ட்டு மேலே போய் கீழே வரல, மேலே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கே போயிட்டான், தடுமாறுனான், மலை இறங்கிட்டான். கன்சால்டேஷனு மேலே போகிற மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து கீழே வந்துட்டான். எங்கே வந்தான்? ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு தான் வந்துருக்குறான். 4 ஹவர்ஸில் சொல்கிறேன். நம்ம இந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேடே எடுக்க மாட்டோம். பட் ஆனால் சும்மா ஜென்ரலாக பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ நேரம் அந்த சார்ட்லலாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தானே இங்கேயும் நடந்திருக்கு. சரி ஓகே, நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போவோம். வழக்கமாக நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தானே பார்க்க சொல்கிறோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வாட் இஸ் ஹேப்னிங். இந்த குட்டியாக நீங்கள் 4 ஹவர்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருந்துருக்காது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் 1 ஹவர்னு வரும்போது திரும்பவும் அதே தாங்க நடக்கும். மேலே போவான் கீழே வரவே மாட்டான். ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் அதை ரெசிஸ்டன்ஸ். இதை விட்டு மேலே போனான்னா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், குரூப்பில் டூப்பு. எங்கேருந்து ரிஜெக்ட் ஆனா? கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கேன். நம்ம ஃபாரெக்ஸில் கூட இந்த மாதிரி வந்து பக்கா ரிஜெக்ஷன் வந்து காட்டலைங்க. குரூப்பில் டூப்புடைய டாப்புக்கு போனால் அங்கேருந்து கரெக்டாக விழுந்துட்டான். விழும்போது எப்படி விழுந்துருக்கிறான்னு பாருங்கள். அங்கே விழுந்ததுக்கும் இங்கே விழுந்ததுக்கும் எதனாச்சும் வந்து வித்தியாசம் இருக்குதான்னு பாருங்கள். ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஒரு சின்ன வித்தியாசமாச்சும் காட்டுப்பாடணும். விழுந்தான், அதுக்கப்புறமா மதியமே விழுந்ததுலேருந்து ஒரு வால்யூமே இல்லாமல் ட்ரேட் பண்ணாலும் ப்ரீவியஸ் ஐயை கட்டே பண்ணல. அப்போது கீழே வந்தான், மறுபடியும் மேலே போனான், ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணல. கீழே வந்தான், ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இது, அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி போனான். பட் ஆனால் ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணல. கீழே திரும்ப வந்து இதே லெவலுக்கு வந்தான், அங்கேருந்து மேலே வந்தான், ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணல. தொடர்ந்து என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு போர் அடித்தாலும் அடிச்சிருக்கோம். ஐயா நீங்கள் இதை மட்டும்தான் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு. நான் இதை மட்டுமே சொல்கிறேன், இதுதான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சீக்ரெட் கோடு.
பட் ஆனால் இது புரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து லைவில் காட்டுங்க, எனக்கு வந்து அப்படி காட்டுங்க, எனக்கு இப்படி காட்டுங்க. ஏய், நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா, என்னையே வந்து எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன தான் சொல்கிறது? சேம் தானே நடக்குது. நான் எதனா மாற்றி மாற்றி சொல்கிறேண்ணா. கோல்டுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது, இது வந்து ஆயிலில் வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள், பேங்க் நிஃப்டி அப்படி பண்ணுங்கள். ஒரே விஷயந்தான் சொல்கிறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனு மலை ஏறுறான், மலை இறங்குறான். ஸோ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிறது வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல. சைக்காலஜிக்கல் பிரச்சனை தான், வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுதான் நடக்குது. பட் ஆனால் ட்ரேடு எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பம். அந்த குழப்பம் வந்து எப்போ தீரும் அப்படின்னா, நீங்கள் பயிற்சி தான். எக்கச்சக்கமாக பயிற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சிடும். என்ன பிரச்சனை? இந்த ட்ரேடு எங்கே எடுக்கிறது, இந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணுறதா வேண்டாமா, ஒரு 86 ஒரு ஆப்ஷன்ஸில் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் ப்ரீமியம் போகுமே, அதாகுமே இதாகுமே. 86 வாங்கினோம்ப்பா, ப்ரீமியம் வந்து போகுதுன்னே வச்சுக்கோங்க, 2 hours எக்ஸ்பைரி ப்ரீமியம் போயிடும். ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து எங்கே இருக்குது, 266 இருக்குது. ப்ரீமியம் போயிடுச்சா? மார்க்கெட் எப்படி நகரும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ப்ரீமியமாவது ஆப்ஷன் செயினாவது விக்ஸு கிக்ஸு எதுவும் வேணாம், நம்ம பாட்டுக்கு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி சொன்னோன்னா சில பேர் கமெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, இவருக்கு ஃபண்டமெண்டலே தெரியாது. யாருக்கு தெரியாது ஃபண்டமெண்டலு? எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறமா இதுதான் சிம்பிள், இதை மட்டும் பண்ணாலே போதும், ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டலை வந்து நம்ம கம்பெனியோட ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுட்டு நான் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நோ, தேவையே இல்லை. நீ அதெல்லாம் படிக்கவே வேணாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, உலக நடப்புகள் என்ன, எதனால் நியூஸ் வருதா, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க, லாபகரமாக இருக்கும். எல்லா சார்ட்டும் ஒன்று தான். அப்புறம் நான் திரும்ப அதான் சொல்கிறேன், எல்லா சார்ட்டுமே ஒன்று தான். நான் வந்து கோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ போடுறேன்னா அதை பார்க்க மாட்டேறீங்க. ஏன்னா நீங்கள் கோல்டு ட்ரேட் பண்ணலையாம், அதனால் பார்க்க மாட்டீங்களாம். அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஒன்று தான். அதனால் எல்லா வீடியோலையும் எதுனா டிப்ஸு கண்டிப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்து, நிறைய பேர் வந்து அதை வந்து நான் பாராட்டுறேங்க. நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்குறீங்க. ஏன்னா சில மெசேஜஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்கும்போது வந்துட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அந்த கேள்வியெலாம் உங்களுக்கு வந்து வரும். அதனால் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் வீடியோவை பார்த்து முடித்த உடனே ஒரு மணி நேரம் வந்து யூ ட்ரை டு ஸ்பெண்ட் டைம் ஆன் ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான், அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குறதுல ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. வீடியோ தொடர்ந்து அடுத்தடுத்து சசியோடைய வீடியோ ஒன்று, அடுத்து இன்னொருத்தருடைய வீடியோ ஒன்று, இன்னொருத்தரோட வீடியோ ஒன்று, அந்த மாதிரி வந்து பார்க்காதீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போயிட்டு அது நடக்குதா அப்படின்னு வந்து யூ ட்ரை டு ஃபைண்ட் அவுட். எங்கே பிரச்சனை வருது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பாருங்கள். அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா, இல்லை சசி நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்க, பட் ஆனால் இதில் வந்து இப்படி நடந்துருக்குது, ஏன் இது நடந்ததுன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஐ எம் ரெடி டு ஆன்சர், ஐ எம் வெயிட்டிங் டு ஆன்சர். இது ஆப்ஷன் தானே, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் தானே. பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குது, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் போனோன்னா கீழே வந்துருக்குறான், ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்தோன்னா மேலே போயிருக்கிறான். இட்ஸ் ஹேப்னிங். மேலே போகும்போது ப்ரீவியஸ் லெவலுக்கு தான் போயிருக்கிறான், அதுக்கு மேலே போகல. கீழே வந்தான், கீழேயும் போகல. மேலே போனால் மேலேயும் போகல. கீழே போகலை, திரும்ப மேலே போகலை. பட் ஆனால் அடுத்த முறை கீழே வரும்போது கீழே வரைக்கும் வரல பாருங்கள். அடுத்த தடவையும் ட்ரை பண்ணுறான், கீழே வரும்போது இந்த லெவலுக்கே வரல பாருங்கள். அடுத்த முறை பிரேக் பண்ணிட்டான். ஸோ பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் கவனத்தில் இருக்கவும் உங்களுக்கான டிப்பு இது. இப்போ அடுத்த முறை வரும்போது அதே தான், ப்ரீவியஸ் ஐயே கட்டே பண்ணல, ப்ரீவியஸ் லோவையும் கட் பண்ணல, சும்மா அப்படியே வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். இஸ் வெயிட்டிங் ஃபார் சம்திங். அந்த சம்திங் என்னங்கிறது நாளை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதில் இருந்துனாச்சும் நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சார்ட்டுமே ஒன்று தான், அதனால் கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் மற்ற கான்செப்ட்லாம் எதுவுமே பார்க்க வேணாம், ஃபண்டமெண்டல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம்.
எல்லாம் நான் தெரிஞ்சு எல்லாம் வந்து பார்த்துட்டேன். போதும் இதை வந்து பார்த்தாலே போதும். இந்த சிம்பிளாக வந்து இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாலே போதும். மற்ற எந்த காம்ப்ளெக்ஸான விஷயத்தையும் பின்னாடியும் போகவே போகாதீங்க. அந்த ட்ரோல் பண்ணுறவங்க, இந்த லைவில் வாங்கன்னு சொல்கிறவங்க, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலன்னு சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். கண்ணா பின்னான்னு, அதாவது 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து என்ன நடந்தது, என்ன இதில் என்ன நடந்தது, அதில் என்ன நடந்தது, எல்லாத்தையும் ஆர்வமாக வந்து பாருங்கள். 6 மாதத்தில் நீங்கள் பெரிய பெரிய ட்ரேடர் ஆகிடுவீங்க. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.